அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எனக்காக துவா செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால வீடியோஸ் எதுவும் போட முடியல. கொஞ்சம் மனசுக்கும் கொஞ்சம் வருத்தமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துடுச்சு. அதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, எங்கள் தாய் மாமாவுடைய இப்போ பர்மாவுக்கு போயிருக்காங்க. அம்மா எங்ககிட்ட பயணம் எல்லாம் சொன்னாங்க. எப்போனா நாளைக்கு ஃப்ளைட் ஏறுறாங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க. அதே மாதிரி யாரோட போகிறீங்க அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க. யாரோட போகிறேன்னு கூட அவங்க சொல்லவே இல்லை. யாரோட போகிறாங்கன்னு அது தெரியும் போதுக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்ன அவங்க போகிறத தடுத்துருவோமா? இல்லாட்டியும் யார் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அது சொல்லக்கூட மனசு வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சொந்தங்களாக இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. அதே மாதிரி நீங்கள் போயிருக்கீங்களா பர்மாக்குன்னு கேட்டால் யார் சொன்னது அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல கேட்குறாங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க. யார் சொன்னால் என்ன, உண்மை தெரிஞ்சிருதில்ல. அதில் அவங்க தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? தெரியாமல் போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நாங்கள் என்ன கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களா? இல்லாட்டியும் போராமப்படுறவங்களா? எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற உறவுங்களை பார்க்கும்போதுக்கே வேதனையாக இருக்குது. என்னன்னா, எங்கள் அம்மா அழுத்தி கேட்டாங்களாம், யாரோட போகிறீங்க, யாரோட கூட போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன்ட்டாங்களாம். வெளியில் வேறு ஆளோட போகிறேன், அவங்களோட போகிறேன், ஏதோ வேறு ஆளுங்களை போகிறேன்னு மட்டும்தான் சொன்னாங்களாம். எதுக்கு போய் சொல்லிட்டு போகணும்? உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது? சொந்தக்காரங்களோட தான் போகிறேன் அப்படின்ட்டு. அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரியும் உறவு இருக்காங்கன்ட்டு. நாங்கள் என்ன கெட்டெண்ணம் பிடிச்சி இருக்கோமா, இல்லை போறாமல் பிடிச்சிருப்போமா? இல்லை, நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம். ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம், அவ்வளோதான். ஏதாவது அங்கேருந்து எங்களால் முடிஞ்ச காசையாவது கொடுத்து விடணும்னு தான் நினைப்போம். முன்னாடி கூடயே தெரிஞ்சிருந்தால் 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் காசு ரெடி பண்ணி கொடுத்து விட்ருப்போம். சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கிளம்பி போயிடுவோமா? இல்லை, கிடையாது. இந்த மாதிரியும் சொந்தங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. மனசில் ஒன்று, வாயில் ஒன்றுன்னு பார்க்கும்போதுக்கு பல்ல காட்டி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. மனசுலையும் வஞ்சத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. கல்யாணம் நடக்குது, அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே உடம்பு முடியாமல் இருக்காங்க. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியுது. அங்கேருந்து கால் பண்ணி பேசிடுவாங்க பர்மாவிலேருந்து. ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் உண்மையிலே சொன்னால் சரி கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க தான் உண்மையாக சொன்னால் சரி கிடையாது. அங்கே தூரத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. அதான் உண்மை.